அனைவருக்கும் வணக்கம். இது பிரபல்ய அஸ்ட்ரோ வழங்கும் வாராந்திர ஜூம் மீட்டிங். இன்றைய தலைப்பு கடக வீட்டின் பலன்களை பத்தி பார்க்க போறேங்க. நம்ம சென்ற வாரம் பார்த்தோம்னா மேஷம், ரிஷபம், மிதுன வீட்டின் பலன்கள் எல்லாம் பார்த்தோங்க. 3 வாரம் 3 வீட்டோட பலன்களை பார்த்துருக்குறோம். இந்த வாரம் பார்த்தோம்னா கடக வீட்டின் பலன்களை பத்தி நம்ம பார்க்க போறோங்க. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய குரூப்ல 3 விதமான யூடியூப் சேனல் ரன் ஆகுதுங்க. இந்த பிரபல்ய அஸ்ட்ரோ அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் ரன் ஆகுதுங்க. ரெண்டாவது ஸ்ரீ வாரி ஜோதிடம் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல். மூன்றாவதாக ஸ்ரீ ரங்கா அஸ்ட்ராலஜி அப்படின்னு 3 விதமான யூடியூப் சேனல் நம்மளுடைய குரூப்ல ரன் ஆகிட்டு இருக்குதுங்க. ஸோ இதை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட முதலாவதா பேசுறதுக்கு திரு பொன்னேஸ்வரி மேடம் அவர்களை அழைக்கிறோம். அதுக்கு முன்னாடி இறைவாழ்த்து. ஆத்தாலே எங்கள் அபிராம வெள்ளையே, அண்டமெல்லாம் பூத்தாலே, மாதுளம்பூ நிறத்தாலே, புவியடங்க காத்தாலே, அங்குச பாசாங்குசமும் கரும்பும் வில்லும் சேர்த்தாலே, கனியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே. மேடம் வாங்க. வணக்கம் ஐயா. இங்க நிறைய குருமார்கள் வந்திருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் கடகராசியை பத்தி சொல்றதுக்காக வந்திருக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் குருமார்களுக்கு வணக்கம் சொல்லிட்டு, என்னோட ராஜ்மோகன் ஐயா தான் முதல்ல எனக்கு ஜோசியம் சொல்லி கொடுத்தாரு. அதனால அவருக்கு வணக்கம் சொல்லிட்டு, அப்புறம் என்னோட பெற்றோர்கள், குலதெய்வம் எல்லாரையும் வணங்கிட்டு நான் கடகராசியை பத்தி சொல்லலான்னு ஆரம்பிக்கிறேன். ஏதாவது தப்பு இருந்தா என்னை திருத்தவும். கடகராசியோ கடகலக்கணமோ ரெண்டு இருக்கிறவங்களும் அந்த கடகராசி, அதாவது காலபுருஷனுக்கு 4வது ராசி பெண் ராசி. அதுல 3 நட்சத்திரங்கள் இருக்குது. புனர்பூசம் 1 பாதமும், பூச நட்சத்திரம் 4 பாதம், ஆயில்ய நட்சத்திரம் 4 பாதம். இந்த கடகராசிக்காரர்களே பொதுவா ஆடி மாசத்துக்குரிய ராசி இது. பொதுவா இந்த கடகராசிக்காரர்களே ரொம்ப பிடிவாத குணம் பிடிச்சவங்க. அதே மாதிரி சொல்றதை யாராவது கேட்டுட்டாங்கன்னா ரொம்ப அவங்க ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லுவாங்க. இவங்க சொல்றத மத்தவங்க கேட்டாங்கன்னா அவங்க ரொம்ப நல்லவன்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க கெட்டவங்களா நல்லவங்களான்னு இவங்க ஆராய்ஞ்சிலாம் பார்க்க மாட்டாங்க. அதே மாதிரி இவர்கிட்ட உதவி வேணும், இந்த ராசிக்காரங்க கிட்டயோ இந்த லக்கணக்காரங்க கிட்டயோ உதவி வேணும்னா கொஞ்சோண்டு கண்ணுல 2 சொட்டு தண்ணி வச்சுட்டு கேட்டோம்னா அவங்க உதவி செஞ்சிருவாங்க. அந்த அளவுக்கு இரக்க மனப்பான்மை. ஏன்னா தாய்மை உள்ளம் கொண்டது அந்த கடகராசி. அவங்களுக்கு ரொம்ப அம்மாவை ரொம்ப பிடிக்கும், தாயை பிடிக்கும், தாய் நாட்டையும் பிடிக்கும். அதே போல இவங்க ஒருத்தரை பிடிச்சிருச்சு அப்படின்னா அவங்க என்ன சொன்னாலும் இவங்க கேட்பாங்க. அது தப்பா சரியான யோசிக்கலாம் மாட்டாங்க. இந்த ராசிக்குரிய அதிதேவதை பராசக்தி. இது நண்டு ராசிங்கிறதுனால நண்டு ஸ்தலமான திருத்தேவன்குடிக்கு போயிட்டு இந்த ராசிக்காரங்க கும்பிட்டுட்டு வந்தா, அங்க இருக்கிற ஈஸ்வரனையும் அம்பிகையும் கும்பிட்டுட்டு வந்தா நல்லது. அந்த கோயில்ல அம்பிகையை அபிஷேகம் பண்ற எண்ணெயை கொண்டு சாப்பிடும்போது நோய் தீருங்கிறது ஒரு ஐதீகம் இருக்குது. அதே மாதிரி இங்க எப்படின்னா இந்த இவங்க சந்திரன் கூட ராசிக்கு அதிபதியான பராசக்தி இருக்கிறதுனால அவங்க அடிக்கடி அபிராமி அந்தாதி பாராயணம் பண்ணாங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப நல்லது. இப்ப எல்லாரும் சொல்ல போறாங்க, சொன்னதையே நானும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த வருஷம் இப்ப குரு பயிற்சி நடந்தது, ராகு கேது பயிற்சி நடந்தது. நம்ம சீனிவாச பஞ்சாங்கம் மூலம், அதாவது என்ன சொல்றது, திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் இப்ப சனி பயிற்சியும் நடந்தது. அதனால அதை பத்தி நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு யோசிச்சேன். இப்ப இவங்களுக்கு ஒரு பெரிய தொழில்ல புதிய அமைப்பு, பெரிய தொழில்ல புதிய அமைப்பு ஏதாவது செஞ்சு இவங்க தொழில தொடங்கறதுக்கோ, இருக்கிற வேலையை கூட இதையும் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் இவங்க வெளிநாட்டு வரவையோ அல்லது வெளிநாட்டுல இருந்து எதையோ எதிர்பார்த்து இருந்தாங்கன்னா அது சிறிது தாமதமானாலும் கண்டிப்பா கிடைச்சிரும். அதே மாதிரி இவங்க இப்ப 8ல ராகு இருக்கிறதுனால வாகனத்துல போகும்போது இவங்க ரொம்ப நிதானமாகவும்
கவனமாவும் போகணும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து இவங்களோட எண்ணங்கள வந்து மேலதிகாரி கிட்ட இப்ப வேலை செய்றவங்களா இருந்தா மேலதிகாரி கிட்ட இவங்களோட எண்ணங்கள தைரியமா பகிருவாங்க, அல்லது வெளிப்படுத்துவாங்க. இவங்களுக்கே தெரியாம இவங்களுக்கு புதிய பதவிகள் தேடி வரும். இவங்களுக்கு பொதுவாவே நிர்வாக ஆற்றல் அதிகரிக்கும். அடுத்தவங்கள வந்து அ மூளைச்சலவை செய்யக்கூடியவங்கன்னு சொல்லலாம் இவங்கள. ரொம்ப அ பே அதாவது அடுத்தவங்கள தன்னோட பக்கம் இழுக்கறது. அது மாரி இவங்க ஒரு கவர்ச்சியானவங்கன்னு சொல்லலாம். இவங்கள பார்த்தோனே 10 பேர்ல கடக ராசிக்காரங்க யாராவது இருந்தாங்கன்னா, அவங்க கிட்ட தான் நம்ம போய் பேசுவோமே. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அட்ராக்டிவான ஒரு ஆளா இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து உடல் உபாதைகள் வந்து இருக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஒரு ராகு கேது பயிற்சி வரைக்கும் உடல் உபாதை அதிகமா இருக்கும். அத வந்து குரு பார்க்கறதுனால, அவங்களுக்கு அந்த உபாதைகள் வந்து போயிரும். சரியாயிரும். இவங்க யாரையும் இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு ராகு, கேது, குரு, சனி பகவான் இவங்க நிக்கிற இடத்துக்கு தகுந்த மாரி, இவங்க யாரையும் பகச்சிக்காம, இருக்கிற எதிரிகளையே சமாளிக்கிறதுக்கு பார்க்கணுமே ஒழிஞ்சு, புது எதிரிகளை யாரையும் உருவாக்கிக்க கூடாது. அதே மாரி கணவன் மனைவிக்குள்ள அ சண்டை சச்சரவுகள் ஏற்படும். 3 பெர்சன் அதாவது 3வது நபர் அந்த சண்டை சச்சரவுல உள்ள வராம பார்த்துக்கணும். 3வது நபர்னா, அது தம்பியா இருக்கலாம், கசின் பிரதரா இருக்கலாம், அம்மா, அப்பாவா கூட இருக்கலாம், தங்கச்சியா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். 3வது நபர் தன்னோட குடும்ப இதுல பிரச்சனையில உள்நுழையாம இருந்தாங்கன்னா, இவங்க சண்டை சிறு சிறு சண்டையோட முடிஞ்சிரும். இவங்களுக்கு சொத்து, இடப்பிரச்சனை வரும். ஆனா, இவங்க கொஞ்சம் விழிப்போட இருந்தா அத தீர்த்துக்கலாம். இவங்கள வந்து ஏமாத்துறதுக்கு வந்து ஏமாத்துறதுக்கு சீக்கிரம் ஏமாந்துருவாரு இவரு. அழுதா வைக்கலாம். அப்புறம் வந்து இவருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குருவும், செவ்வாயும் தர்ம கர்மாதிபதி. இவரு வந்து ரொம்ப ஞாபக சக்தி இவங்களுக்கெல்லாம் இருக்கும். அறிவாற்றல் அதிகம்னு சொல்லுவாங்க. பெரியவங்கள ரொம்ப மதிப்பாங்க. இவங்க போய் யார்கிட்டயும் பேசலனாலும் இவங்க கிட்ட வந்து எல்லாரும் பேசுவாங்க. அதிர்ஷ்ட எண் அப்படின்னு பார்க்கும்போது 2, 3, 9. அதிர்ஷ்ட ஓரன்னு இந்த கடக ராசிக்கு பார்க்கும்போது, குரு, சந்திரன். அ இந்த அந்த ஓரையில வந்து சுபகாரியம் செய்யலாம். அப்புறம் வந்து இவங்க திங்கட்கிழமையும், பௌர்ணமி விரதமும் இருந்தாங்கன்னா, சிறப்பான பலன் இவங்களுக்கு கிடைக்கும். இவங்க வந்து ஒரு வேலைய செய்றோம்னு வச்சா, அத இன்னும் பெர்ஃபெக்ட்டா செய்யணும். இன்னும் நல்லா செய்யணும், இன்னும் நல்லா செய்யணும், இன்னும் நல்லா செய்யணும்னு சொல்லுவாங்க. இவங்க கையில ஒருத்தர் வேலைக்கு ஒருத்தங்க அமர்ந்துட்டாங்கன்னா, அவங்க வெளிய வரும்போது, அவங்களோட வேலையில அப்படியே இவன மாரி வேலை செய்ய முடியாதுன்னு இவங்க கீழ வேலை செய்றவங்கள வந்து சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவர் வந்து வேலைய வந்து எப்படி செய்யணும்னு சொல்லிக் குடுப்பாரு. இவருக்கு வந்து இந்த லெசி தயிர்ல சர்க்கரை போட்டு ஐஸ் போட்டு சாப்பிடுவாங்க. லெசி குடிச்சாருன்னா, திங்கட்கிழமையில இவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான ஒரு சில வாய்ப்புகள் வரும். அப்புறம் ராசி கல்லும், நட்சத்திர கல்லும். அப்படிங்கும்போது ராசி கல்லுன்னு பார்த்தீங்கன்னா, சந்திரன் அதிபதி அதனால முத்து. இப்போ புனர்பூசம்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அங்க குரு வந்துடுறாரு. அப்ப குருவோட கல்லு வந்து புஷ்பராக கல். அப்ப இவங்க புஷ்பராக கல்லையும், முத்தையும் எ எப்படியோ கூட உடம்புல மோதிரமாவோ, எ பெண்களா இருந்தா மூக்குத்தியாகவோ, கம்மலாகவோ எப்படியோ இவங்க இப்ப ஒரு சின்ன பொருளா இருந்தாலும், அத எப்படியோ அணிஞ்சுக்கிட்டாங்கன்னா, அதனால இவங்களுக்கு கூடுதலான ஒரு சில பலம் கிடைக்கும். இப்ப புனர்பூசம் சொன்னேன். பூசத்துக்கு நீலக்கல் பிளஸ் முத்து. அத அணிஞ்சுக்கும்போது அவங்களுக்கு அந்த பலம் கிடைக்கும். ஏன்னா பூசம் சனியோட நட்சத்திரம். அடுத்து ஆயில்யம். ஆயில்யம் வந்து புதனோட நட்சத்திரம். புதனுக்கு மரகத பச்சை. அப்ப மரகத பச்சையும் பிளஸ் முத்தும் கலந்து இவங்க கையில போட்டுக்கும்போது, கையிலயோ, உடல்ல படுற மாரியோ போட்டுக்கும்போது, இவங்களுக்கு கூடுதல் பலம் கிடைக்கும். இவங்க பழைய எதிரியோட விடுறது நல்லது. புதிய எதிரிய உருவாக்காம இருக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து இப்ப வந்து இவங்களோட வார்த்தைக்கு ஏன்னா 8ல இதுவரைக்கும் இருந்த சனி இப்ப 9ல பாக்கிய சனி அவரு ஆயிட்டாரு. இப்ப இவங்களோட வார்த்தைக்கு புதிய மதிப்பு கிடைக்கும்.
இப்ப இதுக்கு முன்னாடி கடன், நோய், வழக்கு இதெல்லாம் இருந்ததுன்னா, எது அதிகமா இருக்கோ அதுலருந்து இவரு தற்சமயம் விடுபட வாய்ப்பு இருக்கு. அப்புறம் வந்து அதிக பணம் வேணும்ன்ட்டு பணத்த குடுத்து ஏமாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஒரு சிலருக்கு. அதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம பார்த்து சவால் அப்படிங்கிற மாரி தான் இதுல என்னதான் பாக்கியத்துல இருந்தாலும், சனி பகவான் அவர் பார்க்கறது 11ஆம் இடத்த. சரராசிக்கு 11ஆம் இடம் பாதகஸ்தானம். சனி பகவான் பாதகஸ்தானத்த பார்க்கறதுனால, ஒரு சில பிரச்சனைகள் வரும். அத வந்து கொஞ்சம் சமாளிக்க பார்க்கணும். அமைதியா இருந்தாலே சமாளிச்சிடலாம். ஏன்னா, கோபம் வராம பார்த்துக்கணும். உழைப்பு இப்ப சனி பகவான் வந்து 9ல இருக்கிறதுனால, இவரு உழைப்ப வந்து நேர்மையாவும், ஆ உண்மையாவும் செய்யும்போது, அந்த உழைப்பு வந்து இப்ப செய்யலாம். இப்ப செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது, அந்த பலன் வந்து நன்மையா முடியும். நம்ம வந்து செய்றோம், நல்லது தானே செய்றோம். நமக்கு ஏன் இவ்ளோ கஷ்டமா இருக்கு அப்படின்னு நம்ம யோசிக்கும்போது, அ நம்மளோட உழைப்பையும், நம்மளோட நேர்மையையும் நம்ம விட்டுருவோம். உழைப்புனாலே அது சனி பகவான் தான். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ உழைக்கிறோமோ, உழைப்புக்கான பலன வந்து சனி பகவான் கரெக்ட்டா குடுத்துருவாரு. நேர்மைக்கு, உழைப்புக்கு, பெரியவங்கள மதிக்கிறதுல, பெரியவர்கள், குழந்தைகள், உடல் ஊனமுற்றோர், பெண்களை மதிக்கிறத வச்சு தான் சனி பகவானோட பலனே நமக்கு கிடைக்கும். அப்ப இவங்க ஏற்கனவே மத்தது எல்லாத்தையும் செய்வாங்க. ஆனா, இவங்களுக்கு ரொம்ப பிடிவாத குணத்தினால கோபம் அதிகமா வரும். அதனால ஒரு சில விஷயங்கள இவங்க தப்பா செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த தப்பா செய்யாம இருக்கிறதுக்காக கோவத்த குறைச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இவங்களோட முயற்சி தான். அதான் உழைப்பு, நேர்மை, உண்மை இதெல்லாம் வந்து முயற்சி. வந்து விடாம இருந்தாங்கன்னா, இப்ப இருக்கிற அவங்க என்ன இலக்க அடையணும்னு நெனைக்கிறாங்களோ, வீடு கட்டணும்னு நெனைக்கிறாங்களா? இல்ல வீடு கட்ட லோன் வாங்கணும்னு நெனைக்கிறாங்களா? இல்ல கடன் வாங்காம கடனெல்லாம் அடைச்சுட்டு ரொம்ப நிம்மதியா இருக்கணும்னு நெனைக்கிறாங்களா? சொந்த பந்தங்களோட கூட்டா இருக்கணும்னு நெனைக்கிறாங்க. எல்லாத்துக்குமே இவங்களோட கோவத்த குறைக்கிறது தான் நல்லது. இவங்க வந்து அதேபோல இப்ப இருக்கிற நேரத்துல இவங்க கோவத்துல யாரையாவது சபிப்பாங்க. அது மாரிலாம் சபிக்காம, ஏன்னா இவங்க சொன்னா பலிச்சிரும். ஏன்னா இப்ப இவங்க ரொம்ப வருத்தத்திலயும், கஷ்டத்திலயும் இருக்கும்போது ஒருத்தர் சொன்னா பலிச்சிரும். அது மாரி கடகராசிக்காரர்கள் சொல்லும்போது பலிச்சிடும். அது மாரி பலிக்காம இருக்கணும். கோவத்த கட்டுப்படுத்தி, யாரையும் சபிக்காம, முடிஞ்ச வரைக்கும் இருக்கிற ஏழைங்க, எளியவங்களுக்கு நம்மளால என்ன முடியுமோ அத தானம் பண்ணும்போது ரொம்ப இவங்களோட வாழ்க்கை வந்து இப்ப இந்த பாக்கிய சனியும் ஒண்ணும் பண்ணாம நல்லத கொண்டு வருவாரு. 3வது அப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்க வந்து பௌர்ணமி தினங்கள்லயும் ஆ ம சந்திரமௌலீஸ்வரர்ங்கிற ஒரு சிவன கும்பிடும்போது, இவங்களுக்கு வந்து இன்னும் கூடுதல் பலம் கிடைக்கும். சந்திரமௌலீஸ்வரர கும்பலாம். ஏன்னா, பொதுவாவே இவங்களுக்கு ஒரு 30, 35 வயசுக்கு மேல சந்திர திசை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாரி 30, 35 வயசுல சந்திர திசை நடக்கிறவங்க, சந்திரமௌலீஸ்வரர கும்பிடும்போது நன்மை பயக்கும். இதுக்கப்புறம் நீங்க தான் ஏன் சொல்லணும்? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லிட்டேங்கய்யா. ஐயா? இல்ல, இன்னும் பேசணும்னா பேசலாங்க மேடம். இவ்வளவு இன்னும் ஒரு 10 நிமிஷம் 10 8 நிமிஷம். 10 நிமிஷம் பேசணும்னா பேசலாங்க. இவங்க வந்து கடகராசிக்காரங்க வந்து பொதுவாவே அவங்க அ எதையாவது வாழ்க்கையில எதையாவது விட்டு குடுத்து, தன் குடும்பத்தையே அதாவது ஒரு பரம்பரையே மேல ஏத்தக்கூடியவங்க. இவங்கலாம் வந்து இவங்கள போல ஒரு புள்ள பொறக்கணும். ஆ ச அம்மாவ பாத்துக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க இவங்கலாம் வந்து எப்படி சொல்றதுன்னா, அ அம்மாவுக்கோ, பெண் நம்மள சார்ந்தவங்களுக்கோ ஒரு பிரச்சனைன்னா, முன்ன நின்னு அதுக்காக அ உயிர கூட குடுத்துருவாங்க. அந்த மாரி ஒரு கடகராசிக்காரங்க. அ ஆனா வந்து சமயத்துக்கு இவங்களுக்கு ஒரு சில நேரங்கள்ல சொல்லுவாங்கல்ல, ஒரு அதிபுத்திசாலி. சமயத்துக்கு இவங்க புத்தி மழுங்கி போயிரும். யாராவது கேட்டா தப்பாலாம் எடுத்துக்காதீங்க. ஏன்னா இது வந்து அனுபவத்துல பார்த்தது. அதிபுத்திசாலியா இருப்பாங்க. அ ஒரு சில நேரங்கள்ல இவங்களுக்கு நம்ம செய்யறது தப்பா, சரியான்னே இவங்களுக்கே தெரியாது. தப்பு செஞ்சுட்டு மாட்டிக்கிட்டு,
அப்புறம் எப்படி அதுல இருந்து வெளியே வர்றதுன்னு தெரியாம மத்தவங்க கிட்ட உதவி கேட்பாங்க ஒரு சில விஷயங்கள்ல. அதாவது சின்ன சின்ன விஷயமா தான் இருக்கும். அத வந்து அவங்க தெரியாம போயிட்டு லாக் ஆயிடுவாங்க. இப்ப பண பிரச்சனையா இருக்கட்டும், அ இல்ல வார்த்தைகள விடுறதா இருக்கட்டும். அதீத பாசம். அந்த பாசமா அவங்களுக்கு வந்து கொண்டு போய் கீழ விழ வச்சுரும். அதனால அது மாரி நல்ல நட்பு எது, கெட்ட நட்பு எதுன்னு தெரியாது. ஆ சொன்னாலும் கேட்கற குணம் கிடையாது. அதாவது சின்ன பிள்ளையிலேருந்தே இவங்க ரொம்ப பிடிவாத குணம். ஆனா வந்து இவங்க வெளிய நடந்துக்கும்போது, பெரியவங்கள அந்த அளவுக்கு இவங்க மதிப்பாங்க. அந்த இவங்களோட அப்பியரன்ஸ் பார்க்கும்போது, அவங்களோட சிரிப்பு, நடை, நல்ல வேகம், வேகமா வேலை செய்வாங்க. சந்திரன் எந்த அளவுக்கு 2 1/2 நாள்லேருந்து ஒரு ராசிக்கு மறு ராசிக்கு போறாரோ, அந்த மாரி வேகமான வேலை. அ அது ஃபாஸ்ட் ம அந்த அறிவாற்றல்னால மத்தவங்க 10 நிமிஷத்துல முடிக்கிறது, இவங்க 2 நிமிஷத்துல முடிக்கிறது. அ அவசரமா சமயோசித புத்தி அதிகம். அடுத்தவங்களுக்கு சொல்லிக் குடுக்கிறதா இருந்தாலும் சரி, தனக்கு செய்யறதா இருந்தாலும் சரி. அ ஷார்ட் கட்ன்னு சொல்ற ஒரு விஷயத்த அவர் எல்லாரும் 1 ஹவர் எடுத்துக்கிறாங்கன்னா, இவங்க 15 நிமிஷத்துல செஞ்சுருவாங்க அந்த வேலைய. டெக்னிக்கல் மைண்ட். இந்த அதாவது எப்படி டெக்னிக்கல் மைண்ட்னா, இந்த நேரா இப்ப சனியோட பார்வையோ, அல்லது கடகராசிக்கு சனி பார்வையோ, செவ்வாயோட பார்வையோ இதெல்லாம் இருந்ததுன்னா, 2 பேரோட பார்வையும் இருக்கும்போது, இவங்க வந்து ரொம்ப டெக்னிக்கலா ஹேண்டில் பண்ணுவாங்க. அதே மாரி செய்யற வேலையும் இவங்கள தவிர அந்த வேலைய யாரும் செய்ய முடியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த போல டெக்னிக்கலா எந்த ஒர்க்கும் செய்வாங்க. இவங்க வந்து அதிகமா இவங்களோட வேலைன்னு பார்த்தீங்கன்னா, ஆ 10ஆம் இடம் செவ்வாய்ங்கிறதுனால வேகமா இருக்கும் இவங்களோட வேலைகள் எல்லாமே. கத்து தர்றதும் வேகமா கத்துக் குடுப்பாங்க. ஷார்ட்கட்ல. ஒரு விஷயத்த கத்துக் குடுக்கணும்னா சீக்கிரமா கத்துக் குடுத்துருவாங்க. அப்புறம் வந்து இவங்க 10ஆம் இடம் செவ்வாய்ங்கிறதுனால இவங்க பொதுவா இவங்களோட வேலை எப்படி இருக்கும்னா, தலைமை தலைமை அதிகாரியா இருக்கிறது, தலைமை பண்பு. அப்புறம் வந்து 2ஆம் இடம் சூரியன், தனம்னு குடுக்கும்போது இவங்க அரசியல், அரசாங்கம் இத சார்ந்து இருக்கலாம். பொதுவா இவங்க அதிகமா அரசாங்கத்த சார்ந்த ஊழியரா தான் இருக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அ அதேபோல செவ்வாய் பகவான், சனி பகவான் இவங்கலாம் சம்மந்தப்படும்போது அவங்க அ அ ஷ் அ சோசியல் ஒர்க்கரா இருப்பாங்க. இல்லன்னா ந யூனிஃபார்ம் போடுறவங்களாவும் இருப்பாங்க. அ படை அதாவது காவல்துறை, அ அ விமா இது மாரி டிஃபென்ஸ் அதாவது ராணுவத்துல சேர்றது, ராணுவ அதிகாரியா இருக்கிறது. இப்ப சூரியன் 2ஆம் இடத்து சூரியன் உச்சமா இருக்கும்போது, இவங்க ராணுவ அதிகாரி ஆவறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். ஏன்னா, சூரியன் செவ்வாய் வீட்ல போய் உக்காந்துருவாரு. செவ்வாயும் அங்கேயே இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து இவருக்கு வந்து கண்டிப்பா சனி பகவான் பார்க்கறது, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து இந்த காவல்துறையில ஈடுபடுறதுக்கு காவல்துறை மற்றும் ராணுவத்துறையில ஈடுபடுறதுக்கு இவங்களுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கும். அதிகமான அறிவாற்றல் இருக்கிறதுனால எதையும் வேகமா கத்துக்கக்கூடியவங்க. நன்மையா இருந்தாலும், தீமையா இருந்தாலும் அதீத வேகம் இருக்கும். இவங்க கத்துக்கிறது வந்து அவ்ளோ சீக்கிரம் கத்துப்பாங்க. ஆ அது நன்மையா, தீமையான்னு யோசிக்க மாட்டாங்க. இவங்களுக்கு சீக்கிரம் வந்துரும். ஒரு கணக்கு போடணும்னா, நம்ம 5 நிமிஷம் எடுத்துக்கிறோம்னா, அவங்க 2 நிமிஷத்துல போட்டுருவாங்க. அதே வந்து ஒரு ஒரு இந்த கடகராசிக்காரங்க ஒரு சிலர் திருடனா கூட இருக்கலாம். அந்த திருடன் வந்து வேகமா திருடுவாருன்னு சொல்லலாம். அதனால கடகராசிக்காரர்கள பொறுத்தவரைக்கும் எல்லாமே நல்ல விஷயங்கள் தான். இவங்களோட ஒரே ஒரு மைனஸ் என்னன்னா, பிடிவாதமும், கோபமும். அதுதான் இவங்கள வாழ்க்கையில ஒரு சில இடங்கள்ல வீழ்த்தக்கூடிய விஷயமா இருக்கும்னு நான் சொல்ல விரும்புறேன். மத்தபடி அடுத்து யாராவது பேசுவாங்கன்னு நெனைக்கிறேன். இதுக்கு மேல எனக்கு எதுவும் ஓகே. தெரியல. ரொம்ப ஓகே சார். நன்றிங்க மேடம். ரொம்ப நன்றிங்க மேடம். தெளிவான விளக்கம் வந்து குடுத்தாங்க. மேடம் வந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, தாய்மை உள்ளம் படைத்தவர்களா வந்து இந்த கடக லக்னக்காரர் வந்து இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே மார தன்னுடைய அழுகையினால வந்து எல்லா காரியங்களும் வந்து சாதிச்சுக்குவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது மாதிரி நல்ல நல்ல பாயிண்டுகள் வந்து சொல்லியிருக்காங்க. அவர்களுக்கு நம்மளுடைய குழுவின் சார்பாக நன்றியை வந்து தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க மேடம். ம். நன்றிங்க ஐயா.
அடுத்ததா நம்மளோட பேசுறதுக்கு ஈரோட்டை சேர்ந்த திரு அனுசம் நாகராஜன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். சார் வாங்க. ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிரசனி பயிற்ச ராகுவே கேதுவே நமக. அனைவருக்கும் வணக்கம். வாரம் நடக்கக்கூடிய இந்த ஜூம் மீட்டிங்ல இந்த வார ஜோதிட தலைப்பு என்னன்னாக்கா கடகராசி. கடகராசி அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு 4வது ராசியாக வருது. இது ஒரு பெண் ராசி. சந்திர பகவான் இந்த ராசியினுடைய அதிபதியாக இருக்கிறார். இந்த ராசியில பார்த்தோம்னாக்கா புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் 1, 2, 3, 4 பாதம், ஆயில்யம் 1, 2, 3, 4 பாதம். இந்த புனர்பூசம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ராமபிரான் பிறந்த நட்சத்திரம். பூச நட்சத்திரம் ராமாயணத்தினுடைய ராமருடைய தம்பி பரதன் பிறந்த நட்சத்திரம். ஆயில்யத்துல பார்த்தோம்னாக்கா லட்சுமணன் பிறந்த நட்சத்திரம். இதுல புனர்பூசம் பார்த்தோம்னாக்கா குரு பகவான், பூசம் சனி பகவான், ஆயில்யம் புதன் பகவான். இந்த ராசிக்கு அஷ்டமாதிபதியாக சனி பகவானும், 6ஆம் இடத்து அதிபதியாக குரு பகவானும், 12ஆம் வீட்டு அதிபதியாக புதனும் வருவார்கள். அதாவது 6, 8, 12 அந்த வீட்டு அதிபதி தான் வந்து புனர்பூசம், பூசம், ஆயில்யம் அதிபதியாக வர்றாங்க. அது ஒரு விசேஷமான ராசின்னு சொல்லலாம். கொஞ்சம் திறமசாலி, கிரிட்டிக்கலான ராசின்னு சொல்லலாம். இந்த ராசியில பிறந்தவங்களை பார்த்தோம்னாக்கா பெரும்பாலும் நிறைய நண்பர்கள் இருப்பாங்க. புனர்பூசத்தில் இருக்கிறதுனால விருந்தோம்பல் அதிகமாக இவங்க வந்து விரும்பி செய்வாங்க. இந்த ராசிக்காரங்களை பெரும்பாலும் திருமணத்துல ஒரு பிரச்சனை கண்டிப்பா வரும். ஏன்னா அதுல பூச நட்சத்திரம் இருக்கிறதுனால கண்டிப்பா பிரச்சனைக்குரிய ஒரு திருமணமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இப்ப இந்த ராசியில பார்த்தோம்னாக்கா சந்திர பகவான் ஆட்சியா இருக்கிறாரு. அதனால இது காலபுருஷனுக்கு 4 அப்படிங்கிறதுனால கல்வி, உயர்கல்வி, இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, சொத்து சேர்க்கை, அது மட்டும் இல்லாம வீடு கட்டி விற்கிறது, ரியல் எஸ்டேட்டு, உடல்நலம், சுகஸ்தானம், தாயினுடைய உடல்நிலை, விவசாயம், மண்மனை வாங்குதல், சொத்து சேர்க்கை, வெளிநாட்டு வாழ்க்கை, அரசியல், அரசாங்கம் போன்ற அனைத்தும் இந்த 4வது வீடான இந்த கடக ராசியிலே வச்சு நம்ம பேசலாம். பெரும்பாலும் இந்த கடகராசிக்காரங்க பார்த்தோம்னாக்கா அரசு உத்தியோகத்தில் இருப்பாங்க அல்லது அரசாங்கத்துல உயர் பதவியில் இருப்பாங்க. ரொம்பவுமே சேஃப்டியான ஒரு மனிதர் அப்படின்னாக்கா கடகராசியா இருப்பாங்க. காரணம் நண்டு எப்பவுமே வங்குக்குள்ள இருந்து வெளியில் வர்றதுனாவே அவ்வளவு சீக்கிரம் மலான்னு வராது. அப்படியே வெளியில பார்த்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லை, பயம் இல்லைன்னா மட்டும் மலான்னு வந்துட்டு நம்மளுக்கு எதிரி வர்றாங்கன்னா மலான்னு உள்ள போய் ஒழிஞ்சுது. அந்த மாதிரி கடகராசிக்காரங்க ரொம்ப சேஃப்டியானவங்களா இருப்பாங்க. அரசாங்கத்துல வேலையில் இருக்கிறவங்க கூட பாருங்க, லஞ்சம் வாங்குறவங்க, ஊழல் பண்றவங்க எல்லாம் வந்து அவங்க செய்யக்கூடிய தவறை யாரும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தான் செய்வாங்க.
அதெல்லாம் இந்த கடகராசிக்காரங்க. இதுல இருக்கக்கூடிய இந்த புனர்பூசம் பூசம் இது வந்து ஒரு விதவை நட்சத்திரம்னு சொல்லுவோம். இந்த புனர்பூசம் பூசத்துல நாம அந்த நட்சத்திர நாள்ல நாம திருமணம் செய்யக்கூடாது. திருமணத்துல நாள் குறிச்சு கொடுக்கும்போது இந்த 2 நட்சத்திரம் மட்டும் நம்ம குறிச்சு கொடுக்க கூடாது. பெரும்பாலும் இந்த 2 நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய வீட்டுல பாத்தீங்கன்னாக்கா ஒரு விதவை அல்லது கண்டிப்பா இருப்பாங்க. அல்லது நெருங்கிய உறவினர்ல பாத்தீங்கன்னாக்கா விதவை பெண்கள் 2 பேர் 3 பேர் கண்டிப்பா இருப்பாங்க. இல்லை அப்படின்னாக்கா தினமும் உங்க வீட்டுக்கு ஏதோ ஒரு விடோ அடிக்கடி வந்துட்டு போவாங்க. இந்த மாதிரியான ராசி தான் வந்து கடகராசி. இந்த கடகராசியில பார்த்தோம்னாக்கா ஆயில்யம் இருக்கு. இது புற்றுன்னு சொல்லுவோம், பாம்பு புற்றுன்னு. இந்த கடகராசிக்காரங்க வீட்டுல பாத்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் கேன்சர்ல இருந்தவங்க இருப்பாங்க. அல்லது அவங்க வீட்டுல யாராவது ஒருத்தருக்கு கேன்சர் இருக்கலாம். அதே மாதிரி இவங்களுக்கு ஹார்ட் பிரச்சனை, இருதய பிரச்சனை கண்டிப்பாக வரும். அதனால ஜாக்கிரதையா இருக்கணும் அவங்க. இவங்க சொத்து வாங்கினாங்கன்னா வாங்கக்கூடிய முதல் சொத்து கண்டிப்பாக விற்க நேரிடும், இழக்க நேரிடும். ஏன்னா இங்க வந்து செவ்வாய் நீச்சத்தில் இருக்காரு. முதல்ல வாங்கக்கூடிய சொத்து கையை விட்டு போகும். அது இடமா இருந்தாலும், வீடா இருந்தாலும், வண்டி வாகனங்களா இருந்தாலும் முதல் சொத்து நிலைக்காது. அதே மாதிரி இந்த இருக்கக்கூடிய பூசத்துல பிறந்தவங்க பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப அமைதியா இருப்பாங்க, திறமசாலியாவும் இருப்பாங்க. முன்னோருடைய சாபம் வாங்கினவங்களா இருப்பாங்க. தாத்தா, அப்பா, தாத்தா இந்த மாதிரி முன்னோர்களுக்கு ரொம்ப வருஷமா திதி கொடுக்காம கேப் கண்டிப்பா விட்டுருப்பாங்க. இந்த மாதிரியான ராசி தான் வந்து கடகராசி. இந்த ராசியில பிறந்தவங்க பாத்தீங்கன்னா பெரும்பாலும் எந்த உத்தியோகத்தில் இருந்தாலும் தலைமை பதவியில் இருப்பாங்க. இந்த ராசியில கடகத்துல வந்து சூரியன் இருந்தா கண்டிப்பாக இவங்க வீட்டுல யாராவது அரசு உத்தியோகத்துல இருப்பாங்க, அல்லது அரசாங்க பள்ளிக்கூடங்கள் அதுக்கு பக்கத்துல இவங்க வீடு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சந்திரன் இந்த வீட்டிலேயே இருந்தா ரொம்ப அதிர்ஷ்டம், யோகம்னு சொல்லலாம். ஏன்னா ஆட்சியா இருக்கிறதுனால வீடு மனை சொத்து கண்டிப்பாக இவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா சேரும். செவ்வாய் இருந்தாலும் கண்டிப்பாக வீடு சேரும், மனை சேரும். முதல் சொத்து கண்டிப்பாக அழிந்து பிறகு சொத்து நிறைய சேர்க்கலாம். புதன் இருந்தால் கண்டிப்பா கம்யூனிகேஷன் இருக்கும். ஆனா டாக்குமெண்ட்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். 2 விதமான வருமானங்கள் கண்டிப்பாக இவங்களுக்கு கிடைக்கும். குரு பகவான் இருந்தால் அரசு எந்த உத்தியோகத்தில் இருந்தாலும் உயர் பதவியில் இருப்பாங்க, அந்த மாதிரி சொல்லலாம். அதே மாதிரி சுக்கரன் இருந்தால் அப்படிதான். இவங்களுக்கு கட்டின வீடு நிறைய சொத்துக்கள் சேரும். சினிமா, அரசியல், கதை எழுதுறது, கட்டுரை எழுதுறது இந்த மாதிரி கலைத்துறையில ரொம்ப ஆர்வம் உள்ளவங்களா இருப்பாங்க. கலைத்துறையில கண்டிப்பா பிரகாசிப்பாங்க. சனி பகவான் இருந்தால், ஏன்னா சனி பகவான் இந்த ராசிக்கு அஷ்டமாதிபதியா வர்றாரு, அதனால உடல்நிலையில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கண்டிப்பாக உடல் பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும். எப்போதும் டென்ஷனா இருப்பாங்க, இதை சொல்லலாம். ராகு பகவான் இருந்தால் வீடு பிரம்மாண்டமாக கட்டுவார்கள்.
நிறைய சொத்து சுகம் சேரும். ராகு 4ஆம் வீட்டில் இருந்தாலே வந்து சனி குடித்தனம் இவர்களுக்கு சிறப்பாக இருக்கும். இந்த வீட்டுல கேது இருந்தால் மிகவும் சிக்கனமாகவும் எந்த வீடு கட்டினாலும் சரி, எதை செய்தாலும் சிறியதாகவும் குறுகலாகவும் இருக்கும். இவர்களுடைய வீடு குறுகலான சந்துக்குள்ள இருக்கும்னு சொல்லலாம். இந்த மாதிரியான அமைப்புள்ள பலன்கள் தான் வந்து இந்த ஒவ்வொரு கிரகங்களும் இந்த ராசி கண்டத்துல இருக்கும்போது அமையும்னு சொல்லலாம். கடக ராசிக்காரங்க பெரும்பாலும் தான் செய்யக்கூடிய தவறை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதை நியாயமாக கற்பித்து அந்த தவறிலிருந்து ஏதாவது ஒரு வழியில் தப்பித்துக் கொள்ளுவார்கள், கண்டிப்பாக சொல்லலாம். இந்த ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக தோட்டம் காடு நிறைய அமையும். நிறைய பேர் விவசாயம் செய்வார்கள். நிறைய கடகராசிக்காரர்கள் பெரிய முதலாளியாக இருப்பார்கள். பெரிய ஹோட்டல், 5 ஸ்டார் ஹோட்டல், நிறைய தொழிற்சாலைகள், பெரிய பெரிய நிறுவனங்கள், வெளிநாட்டில் வசிப்பவர்கள் அதிகமாக இருப்பார்கள். விமானத்தில் பயணம் செய்யக்கூடியவங்க, ஏர் ஹோஸ்டர்ஸ், இந்த மாதிரியானவங்க, அதே மாதிரி வெளிநாட்டு தூதரகத்துல வேலை செய்யறவங்க, அவங்களாம் வந்து கடகராசியில பிறந்தவங்க நிறைய இருப்பாங்க. இந்த கடகராசி பார்த்தோம்னாக்கா 4வது ராசியா வரதுனால இவங்க வண்டி வாகனங்களை வைத்து வருமானம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு இந்த ராசிக்காரங்களுக்கு அதிகமாக இருக்கும். நிறைய பேச்சு திறமை உள்ளவர்களாக இருப்பார்கள். எப்படிப்பட்ட சிக்கல் இருந்தாலும் தன்னுடைய திறமையான பேச்சாற்றலால் சுலபமாக வெற்றி பெற்று வெளியே வந்து வருவார்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார், ரொம்ப தெளிவான விளக்கம் வந்து கொடுத்தீங்க. அதாவது கடக ராசி, கடக லக்னத்தோட பலன்களை வந்து தெளிவா வந்து சொல்லிட்டாங்க. ஐயா வந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, இந்த ராசியில தான் வந்து 6, 8, 12 வந்து தொடர்புகள் வந்து ஏற்படும் சொல்லிக்கிறாங்க. அதே மாதிரி கடகத்துல ராகு இருந்தா வந்து பிரம்மாண்ட வீடு கட்டுவாங்கன்னு வந்து சொல்லிக்கிறாங்க. இது மாதிரி நல்ல நல்ல பாயிண்ட்கள் வந்து சொல்லிக்கிறாங்க. அவர்களுக்கு குழுவின் சார்பாக ரொம்ப நன்றியை வந்து தெரிவித்துக் கொள்கிறாங்க. நன்றி சார். ரொம்ப தேங்க்ஸ். அடுத்ததா தியாகராஜன் சார், அவினாஷி தியாகராஜன் சார் அவர்களை அன்புடன் அழைப்போம். ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் என் முதற்கண வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த உரையை பேச வாய்ப்பளித்த ராம்குமார் சார், ஸ்ரீராம் சார் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கடக வீடு காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் 4வது வீடு. இது 90 பாகையிலிருந்து 120 பாகைகளை கொண்ட அமைப்புக்கூடிய வீடு. இந்த வீட்டில் நட்சத்திரங்களான புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் 1, 2, 3, 4, ஆயில்யம் 1, 2, 3, 4 அடங்கி கொண்டது. இது ஒரு சரராசி தத்துவத்தை கொண்டது. இந்த ராசியும் உருவம் வந்து பார்த்தீங்கன்னா நண்டு, உருவம் வந்து நண்டு. அதாவது ஒரு விடாமுயற்சின்னு சொல்ற மாதிரி இது ஒரு விடாப்புடியான ஒரு காரத்தை கொண்டது. நீர் ராசி, உணர்ச்சி வசப்படக்கூடியது, அன்புக்கும் பாசத்துக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும். இந்த கடக வீடானது மோட்சத்தன்மை வாய்ந்தது. மோட்சம், பிராமணர் அந்த சம்பந்தப்பட்ட இதாவது
காலத்தை குறிக்கக்கூடிய ராசியானது இது வந்து இறந்த காலத்தை பற்றி குறிக்கக்கூடிய ராசி. இறந்த காலத்தை பற்றி குறிக்கக்கூடிய ராசி பெண் ராசி. மாதம் வந்து ஆடி மாதம். திசை வந்து வடக்கு திசையை குறிக்கும். ராசி இரட்டை தன்மையை குறிக்கும். நிறம் வெண்மையை குறிக்கும். இந்த ராசி அதிபதி வந்து சந்திரன். இந்த ராசியில் குரு வந்து உச்சம் பெறுகிறார். செவ்வாய் வந்து நீசம் அடைகிறது. பொதுவாக இந்த கடக ராசிக்காரர்கள் பார்த்தா உணவை தேடி தேடி போய் சாப்பிடுவதற்கு இந்த கடக ராசிக்காரர்களா இருப்பாங்க. எக்ஸாம்பிள் அவங்க ஒரு எக்ஸாம்பிள் கோயம்புத்தூர்ல இருக்கிறீங்கன்னா, ஈரோட்ல திருச்சியில என்ன உணவு எந்த ஹோட்டல் நல்லா இருக்குன்னு ஒரு பேசினா, இவங்க இந்த இடத்துல அந்த ஊர்ல இந்த இடத்துல இந்த ஹோட்டல் பேரோட சொல்லுவாங்க, இந்த உணவு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட உணவை வந்து தேடி போய் சுவைக்கிற ஆளா இருப்பாங்க. அந்த உணவுல வந்து அதுல வந்து பர்ஃபெக்டா இருக்குதா, எப்படி இருக்குது, சரியில்லைன்னா சரியில்லைன்னு சொல்ற ஆளு இவங்க தான். அந்த உணவை தேடி போய் சாப்பிடக்கூடிய அளவுக்கு இவங்க இந்த ராசிக்கார கடக ராசிக்காரங்க இருப்பாங்க. தெளிவான உணவுல வந்து எந்த உணவை கேட்டாலும் இந்த உணவு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுக்கக்கூடிய ஆளாகவும் இருப்பாங்க இந்த கடக ராசிக்காரவங்க. அரசாங்க தொடர்போடு இருப்பாங்க. அரசாங்கத்துல இப்படி இருப்பாங்க, அரசு இப்படி இருக்குங்க பேசக்கூடிய இருப்பாங்க. அரசு வேலை அல்லாதவங்க என்ன சொல்லிட்டு இருப்பாங்கன்னா, அரசாங்கத்தையெல்லாம் இந்த மாதிரி ஆக்டிவிட்டி பண்ணுவாங்க, அரசியல் இப்படி இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் அரசாங்க விஷயத்துல நிறைய பேசக்கூடியவங்களா இருப்பாங்க. இந்த தொழில் அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா யாருக்கெல்லாம் அப்படி இருக்குன்னா, நீர் சம்பந்தப்பட்ட தொழில் பண்றவங்களுக்கு, எக்ஸாம்பிள் ஒரு ஆட்டோ பியூரிஃபை பண்றவங்களுக்கு, தொழில் பண்றவங்களுக்கு, நீர் நீர் சப்ளை பண்றவங்களுக்கு, ஒரு குடிநீர் சப்ளை பண்ற இந்த மாதிரி அவங்களுக்கும் இந்த கடக ராசிங்க ராசியில் இருக்கிறவங்க இந்த தொழிலை பண்ணக்கூடியவங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கார் வாஷ் இருக்கு இல்லையா, கார் வாஷ், பைக் வாஷ் சுத்தம் செய்யற தொழில், அந்த தொழில் பண்றவங்களுக்கும் இந்த கடகராசியில பிறந்தவங்க நிறைய வந்து அனுபவபூர்வமா பார்க்குறோம். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. இது வந்து இதோட தன்மைகள்னு பார்த்தோன்னா, இது வந்து மனதுக்கு காரகன அதிபதி வந்து சந்திரன் மனதுக்கு காரகராக இருக்கிறாங்க. இதோட ரத்தினம் வந்து முத்து, நிறம் வந்து வெண்மையை குறிக்குது. இந்த சந்திரனுக்கு நட்புக்கோள் சூரியன் புதன், பகைக்கோள் ராகு கேது வருது. இந்த சந்திரனுக்கு திசை வரும் வருடங்கள் வந்து பாத்தீங்கன்னா 10 ஆண்டுகள் நடக்குதுங்க. இந்த அதிபதியோட குணநலங்களை சொல்லிடுறேங்க. குணம் வந்து சாத்வீகம், சுவை வந்து இனிப்பு, வாகனம் வந்து முத்து விமானம், திக்கு வந்து தென்கிழக்கு, தாது வந்து ரத்தினம், உடல் உறுப்பு வந்து மார்பகம், மொழிகள் தாய்மொழி தமிழ் மொழி, பஞ்சபூதம் நீரு, கிழமை திங்கக்கிழமை, வீட்டினரை வந்து இடது ஜன்னல், ஜாதி வைசியர், ஆட்சி வீடு கடகம், நீச வீடு விருச்சகம், நட்பு வீடு மிதுனம் சிம்மம் கன்னி, உச்ச வீடு ரிஷபம், பகை வீடு இல்லை, மூலத்திரிகோணம் ரிஷபம், சம வீடு மேஷம் துலாம் தனுசு மகரம் கும்பம் மீனம். இதோட குணநலங்கள் பார்த்தோம்னா, சலனம், கற்பனை, ஒரு ஒரு சகிப்புத்தன்மை, ஞாபக மறதி, ஒரு சந்தேகம், ஒரு மனதுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு எப்படி ஒரு கல் நஞ்சல்னு சொல்லலாம், ஒரு திட்டத்தை கூட ஒரு திருட்டுத்தனமா வெளிப்படையா திட்டாம ஒரு மனதுக்குள்ளேயே வச்சிருந்து அதை வந்து அவங்களுக்குங்கிற நேரம் பார்த்து வரும்போது டைம் வரும்பொழுது அதை வந்து மனசுக்குள்ள வச்சு அடுத்தவங்களை சொல்லுவாங்க, ஓ இத்தனை நாளா இவங்க மனசுக்குள்ளேயே தான் இந்த விஷயத்த வச்சிருந்துருக்குறாங்க, சொல்லாம டைரக்டா கூட திட்டாம மனசுக்குள்ளேயே
ஸோ அந்த மாதிரி ஒரு மனதுக்குள்ள வச்சுட்டு இருக்கக்கூடிய திருட்டுத்தனமான ஒரு மனநலமும் இவங்களுக்கு உண்டு. இதெல்லாம் வந்து அதோட குணங்கள் சார். அதோட காரகத்துவம்னு பார்த்தீங்கன்னா, சந்திரனோட காரகத்துவம் வந்து பார்த்தீங்கன்னா, அம்மா மாமியாரை குறிக்குங்க. வீட்டில் உள்ள 30 வயது 40 வயது பெண்களை குறிக்குங்க. மனம் புத்திக்காரக இடது கண் குறிக்குங்க. மார்பகம் இதயம் வயிறு குடல் பின் இதெல்லாம் குறிக்குங்க. அந்த சந்திரனுக்கு உண்டான தொழில்கள் மட்டும் சொல்லிடலாங்க லாஸ்டா. வெள்ளை உணவு சம்பந்தப்பட்ட தொழில், பால் உப்பு அரிசி இந்த மாதிரி அரிசி மாவு தொழில் பண்றவங்க இதுவும் வந்து தொழில் அடங்கும். நீர் சம்பந்தப்பட்ட தொழில் இது முன்னாடியே சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி தொழில். விவசாயம், மனோ தத்துவ நிபுணர் அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட இடத்துல வந்து வேலை பார்க்குற டாக்டர்ஸ், அங்க வேலை பார்க்குற எம்ப்ளாயி இதெல்லாமே அந்த சந்திரனோட காரகத்துவத்தை தொழில் குறிக்குங்க. ஒரு கடலை தாண்டி போய் வியாபாரம் செய்யறது அந்த மாதிரி விஷயத்தையும் குறிக்கும். வெளிநாடு போகுதல், திருடுறவங்களுக்கூட இந்த தொழில் இந்த சந்திரன் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் வருங்க. ஒரு நாள்ல அழியக்கூடிய பொருட்களை வந்து தொழில் பண்றவங்களுக்கும் இந்த சந்திரன் குறிக்குங்க. ஒரு நாள்லயே வந்து உணவுப் பொருட்கள் தக்காளி இந்த மாதிரி குறைக்க அந்த மாதிரி வியாபாரத்துக்கும் சந்திரனை குறிக்குங்க. கோவில் வந்து பாத்தீங்கன்னா திங்களூர் கோவிலை குறிக்குங்க. இதோட இன்னொரு தெய்வங்கள் பார்த்தா அலங்காரம் இல்லாத அம்மன் தெய்வங்களை இது குறிக்கும். அலங்காரம் இல்லாத அம்மன் சிவன் கோயில் இருக்கிற அம்பாள்களையும் இந்த தெய்வம் குறிக்குங்க. இந்த சந்திரனோட காரகத்துவ நோய்கள்னு வந்து பார்த்தீங்கன்னா நீர்க்கோவை, ஜலதோஷம், சளி, இருமல் பிரச்சனைகள், ஆஸ்துமா பிரச்சனை, மார்பு சளி, இடதுகரிப்பான்மை, சிறுநீர் கோளாறு, வாயு தொல்லை, ஒரு ஃபுட் கண்ட்ரோல் இல்லாம சாப்பிட்றதுனால என்னென்ன ப்ராப்ளம் வருமோ அந்த ப்ராப்ளம்லாம் சேர்த்து வருங்க. இதெல்லாம் வந்து இதோட காரகத்துவம் வாய்ந்த தொழில். சரிங்கய்யா. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எல்லாமே கவர் பண்ணியிருக்கீங்க ஐயா. பேச வாய்ப்பளித்த ஸ்ரீராம் சார், ராம்குமார் சார், தேங்க்ஸுங்க சார். நன்றி. ரொம்ப நன்றிங்க சார். தெளிவான விளக்கம் வந்து ஐயா வந்து கொடுத்துருக்காங்க. இவர் வந்து ஐயா வந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, இதோட காரத்துவங்கள், நோய்கள், தொழில்கள் எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க. அப் டு பாட்டம் வந்து சொல்லிட்டாங்க. அதுல இம்பார்ட்டன்ஸ் தான் பார்த்தோம்னா வந்து உணவை தேடி வந்து இவங்க போவாங்க. அதாவது சாப்பிட்றதுக்கு வந்து ஈரோட்டில் இருந்தாங்கன்னா கோயம்புத்தூர் போவாங்க, அது மாதிரி வந்து சொன்னாங்க. அதே மாதிரி தொழில்னு பார்த்துட்டோம்னா வெண்மை நிறமான தொழில்கள் வந்து முக்கியமாக வந்து பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. நோய்களும் வந்து சொல்லிக்கிறாங்க. மார்பு சம்பந்தமான நோய்கள் எல்லாம் வந்து ஏற்படும் அப்படின்னு வந்து ஐயா வந்து தெளிவான விளக்கம் வந்து சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அவர்களுக்கு வந்து நம்மளுடைய குழுவின் சார்பாக நன்றியை வந்து தெரிவித்துக்கொள்கிறோம். நன்றி சார். தேங்க்யூங்க சார். தேங்க்யூ. அடுத்ததான் நம்மளோட பேசுறதுக்கு திரு ஞானமணி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஞானமணி சார். அனைவருக்கும் வணக்கம். குருநாதர் ஜி.கே. அவர்களின் பொற்பாதம் பணிந்து இந்த கடகராசி பத்தி பேச சொல்லியிருக்கீங்க. கடகராசி ஒரு நீர் ராசி. இதுல வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் ஆட்சி ஆறாரு. பேசிக் எல்லாமே ஏற்கனவே எல்லாருமே சொல்லிட்டாங்க. இதுல வந்து முக்கியமானது வந்து அதோட காலபுருஷனுக்கு 4ஆம் வீடுங்கிறதுனால அது வந்து சுவாச உறுப்பு, மார்பு, அது மாதிரி ஆஸ்துமா, சுவாசம் சம்பந்தப்பட்ட நோயெல்லாம் குறிக்கும். உறுப்புல பாத்தீங்கன்னா சுவாச உறுப்பு மார்பகத்தை குறிக்கும். அது மாதிரி கடகத்துல உள்ள இந்த 3 நட்சத்திரங்கள், குறிப்பா இந்த புனர்பூசத்துல ஏதாச்சும் ஒரு கிரகம் இருந்து கோச்சாரத்துல ராகு கேது வந்து அதை கிராஸ் பண்ணும்போது ஏற்படுற பிரச்சனைகள், நோய்கள் அவ்வளவு சீக்கிரம் அதுல இருந்து ஜாதகர் வந்து மேல ஏஞ்சி வர முடியாது. காரணம் என்னன்னா புனர்பூசம் 4ஆம் பாதம் வந்து 0 to 3.2 டிகிரிக்குள்ளதான் இருக்குது கடகத்துல. அப்ப மோஸ்ட்லி இது எல்டியா இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. அப்ப இந்த புனர்பூசத்துல இருக்கிற ஒரு கிரகமோ இல்ல ஒரு லக்னமோ சந்திரனோ
கோச்சார ராகுனாலேயோ கேதுனாலேயோ கோச்சார கிரகங்கள்னாலேயோ கோச்சாரத்துல அது மேல வக்ர கிரகங்கள் வரும்போது அங்க ஏற்கனவே வக்ர கிரகம் இருந்தா வக்ர கிரகம் வர்றது நல்லது. வக்ர கிரகம் இல்லாத பொழுது கோச்சாரத்துல கடகத்துல இருக்கிற கிரகத்து மேல ராகு கேதுகள் வரும்போது அதுல இருந்து ஜாதகர் ஏஞ்சி வர்றது ரொம்ப சிரமம். அப்ப அவரை நம்ம வந்து கண்டிப்பா எச்சரிக்கை பண்ணணும். அது மாதிரி ஹெச்டின்னு பாத்தீங்கன்னா ஆயில்யத்துல 4ஆம் பாதம் சொல்லலாம். 4ஆம் பாதம் வந்து பாத்தீங்கன்னா கடைசியா 27 டிகிரிக்கு மேல 30 டிகிரிக்குள்ள வருது. அப்ப அங்க ஒரு கிரகம் இருந்து கோச்சார கிரகம் வந்து அதை வந்து கிராஸ் பண்ணுச்சுன்னா அதுல இருந்து ஜாதகர் ஈஸியா ஏஞ்சி வந்துருவார். ஸோ குறிப்பா இதுல வந்து புனர்பூசம் 4ஆம் பாதத்தை மட்டும் எதுவும் கிரகங்கள் இருக்கா அப்படிங்கிறத பாத்துக்கணும். மத்தியமத்துல இருக்கிற பூசம் ஆயில்யம் இந்த டிகிரியில உள்ள கிரகங்களுக்கு ஓரளவு ரொம்ப பயப்பட வேண்டியது இல்லை. ரொம்ப பயப்பட வேண்டியது புனர்பூச நட்சத்திரம் தான். ஏன்னா அதுல வந்து எல்டியா இருக்கும். மோஸ்ட்லி அதுல இருக்கிற கிரகங்கள் எல்டியா இருக்கலாம். சந்திரனே இருந்தாலும் கடகத்துல உள்ள புனர்பூச சந்திரன் வந்து மோஸ்ட்லி எல்டியா இருக்கும். எல்டியா இருக்கும்போது அதர் ராகு கேதுகள் கடக்கும் போது எந்த ஜாதகர் நம்மள்ட்ட பார்க்க வந்தாலும் அவங்கள கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க சொல்லணும். குறிப்பா இந்த நோய்கள்ல இருந்து அவங்கள வந்து பாதுகாக்கிறதுக்கும் குறிப்பா இந்த திங்களூர்லன்னு சொன்னாங்க இல்லையா, மனமாற்றத்தை குறிக்கிற கிரகம் சந்திரன். ஸோ சந்திரன் எப்படி இருக்கார், கடக ராசி கடக லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே சந்திரன் எப்படி இருக்காருங்கிறத மெயினா பார்த்துடணும். ராசியை பொறுத்த அளவுக்கு புனர்பூசத்துல இருந்தா மட்டும் ஜாதகரை கொஞ்சம் வந்து எச்சரிக்கை பண்ணணும். லக்னமா இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம வந்து ராகு கேது அது மேல லக்னத்து மேல போகும்போது அவங்களோட உயிர் நாடி அவங்களோட உயிர் ஆதாரங்களை லேசா அசைச்சு பார்த்துட்டு போயிடும் லக்னம் வந்து புனர்பூசத்துல விழும்போது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து நம்ம கவனமா இருக்க சொல்லணும். மற்றபடி பேசிக் எல்லாருமே சொல்லிட்டீங்க. தந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிங்க சார். தெளிவான விளக்கம் வந்து ஐயா வந்து கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க சார். ஷார்ட்டா சொன்னாலும் ரொம்ப தெளிவா சொன்னீங்க. உங்களுக்கு எங்களுடைய குழுவின் சார்பாக நன்றியை வந்து தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார். ஒரு நிமிஷம் சார். ஓகே சார். ஓகே, சொல்லுங்க சார், பேசுங்க சார். ஒரு பாயிண்ட் ஒன்று விட்டேன் சார். இப்ப இந்த கடகராசிக்காரங்க அஷ்டம சனியிலிருந்து பிடியிலிருந்து இப்ப 2 வருஷம் இதுல இருந்து கொஞ்சம் விடுபட்டு இருக்கிறாங்க சார். இப்ப இந்த கடக ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு வந்து 12ல இருக்கிறாங்க. இந்த 12ல இருக்க குரு வந்து பாத்தீங்கன்னா இந்த 18/10/25 சனிக்கிழமை ஐப்பசி மாதம் 1 சனிக்கிழமை இரவு அதாவது இங்கிலீஷ் பிரகாரம் 18/10/25 வந்து அதிசாரம் ஆகிறாரு சார். அதிசாரமாகி மிதுன ராசியிலிருந்து வந்து கடக ராசிக்கு வர்றாருங்க குரு. அதிசார டைம். அதே மாதிரி அது அதிசார டைம் வந்து எப்ப நிவர்த்தி ஆகுதுன்னா உங்களுக்கு கார்த்திகை மாசம் 19ஆம் தேதி இங்கிலீஷ் 5/12/25 வெள்ளிக்கிழமை 5/25க்கு திருக்கணிதப்படி வந்துன்னா குரு வந்து வக்ரகதியாகி கடகத்திலிருந்து திரும்பவும் வந்து மிதன ராசிக்கு திரும்புறாரு சார். ஸோ இந்த கோச்சாரத்துல குரு வந்து அவங்களுக்கு வந்து கடகராசிக்கு வர்ற டைமிங்ஸ் ஆகுது. அப்போ கிரக சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு அவங்க ராசியில் இருக்கிற கட்டணமோ அல்லது சந்திரன் அந்த மாதிரி உள்ள மாற்றங்கள்லாம் இப்போ நிகழுங்க சார் இந்த வருஷத்துல. இதை தான் சொல்ல வந்தேன். தேங்க்ஸுங்க சார். நன்றி சார். ரொம்ப நன்றிங்க சார். அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்ம பார்க்க போற தலைப்பு கடக வீட்டின் பலன்கள், கடக ராசியின் பலன்கள். கடகத்துல அந்த வீடு வந்து என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு வந்து பார்க்க போறாங்க. அதற்கு முன்னாடி விநாயகர் ஸ்துதி. 5 கரத்தனை யானை முகத்தனை இந்த நிலக்கரை போலு மேற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாசாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. உங்களுடைய வீட்டுல கடக லக்னம் கடக ராசியோ அல்லது சிம்ம லக்னம் சிம்ம ராசியோ இந்த ராசி லக்னம் இருந்தால் இந்த லக்னம் இந்த ராசி தான் வந்து உங்கள் வீட்டுல வந்து முதன்மையா வந்து பேசும். எத்தனை பேர் இருந்தாலும் சரிங்க, உங்களுடைய வீட்டுல கடக லக்னம் இருந்தாலும் சரி கடக ராசி இருந்தாலும் சரி இவங்களோட ஜாதகம் தான் உங்களுடைய வீட்டுல ஃபர்ஸ்டா வந்து பேசுங்க. அதுக்கப்புறம் தான் மித்த லக்னம். ஒரு ரிஷப லக்னம் ஒருத்தர் இருந்தாங்கன்னா அவங்களதெல்லாம் செகண்ட் தான். அதே மாதிரி மேஷ லக்னம் தான் அவங்களதெல்லாம் செகண்ட் தான். இந்த வீட்டுக்கு அது வந்து 2வது பையனா பிறந்தாலும் சரி 3வது பையனா பிறந்திருந்தாலும் இந்த கடக லக்னம் கடக ராசி இருக்குதோ
அந்த ஜாதகம் தான் வந்து ஃபர்ஸ்டா வந்து பேசணும். ஸோ இந்த கடக லக்னம் கடக ராசி அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஒரு காணல் நீர், ஆற்றோட நீர். அதாவது வந்து அந்த ஆற்றோட நீரை வந்து நம்ம வந்து தடுத்து நிறுத்த முடியாது, அது அப்படியே ஓடிட்டே தான் இருக்கும். அது மாதிரிதான் இவங்களோட எண்ண ஓட்டங்கள் வந்து அலைப்பாயுத மாதிரி ஓடிட்டே தான் இருக்கும். அதாவது ஸ்டேபிளாவும் இல்லாம அன்ஸ்டேபிளாவும் இல்லாம வந்து இவங்களோட மனசு வந்து ரெண்டே பிடிக்க முடியாது. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி பேசின எல்லாருமே சொல்லிட்டாங்க, எல்லா பாயிண்ட்ஸும் சொல்லிட்டாங்க. நீங்க வந்து தாய்மை உள்ளம் படைத்தவர்கள்லாம் வந்திருப்பாங்க, தாய்க்கு வந்து உதவுறவங்கலாம் வந்திருப்பாங்க. இந்த கடக லக்னம் கடக ராசி பிறந்திருந்தாலே நீங்க வந்து பெண்களை வந்து மதிக்க தெரியும். பெண்களை வந்து எக்காரணத்தை வந்து இழிவா பேசாம வந்து இருந்தாலே நீங்களுக்கு வந்து ஒரு நல்ல பலனை வந்து கொடுக்கும். அதாவது திருமணமான பெண்களை வந்து நீங்க வந்து தவறா வந்து பேசக்கூடாது, அவங்க வந்து மதித்து வந்து நடக்கணும். அதே மாதிரி இவங்க வந்து கோயில் அப்படின்னா நீங்க அம்மா வந்து கோயிலா நினைச்சு இவங்க பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து சிறப்பான பலன்களா வந்து கடகலக்கு தாய்ங்க தாய்கிட்ட எது இருந்தாலும் சொல்லிட்டு போனாங்கன்னா அந்த காரியம் வந்து சக்சஸ் வந்து எங்களுக்கு வந்து அம்மா பிள்ளையா வந்து இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதே மாதிரி இந்த கடகல் ராசியில தான் பார்த்தோம்னா குரு வந்து உச்சமாகுது, செவ்வாய் வந்து நீசமாகுது. அப்ப செவ்வாய் நீசம் அப்படின்னாலே செவ்வாய் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், சண்டைக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம். இவங்க அடிக்கடி இந்த சண்டைக்கு போகவே மாட்டாங்க, சண்டையை வந்து விரும்பவே மாட்டாங்க. எதையுமே வந்து தாய்மை உள்ளத்தோட போகணும் அப்படின்னு வந்து நினைப்பாங்க. அதே மாதிரி குரு உச்சமாகறதுனால எந்த விஷயமானாலும் பணம் ஈட்டுறதுலயே வந்து குறிக்கோளா வந்திருக்காங்க. அதுல பண்ணுனா வருமானம் வருமா, இதுல பண்ணுனா வருமானம் வருமா அப்படிங்கிற எண்ணங்களோடயே வந்து இருக்காங்க. மெயினா பணம், எந்த தொழில் பண்ணாலும் எந்த காரியம் பண்ணாலும் பணத்து மேல ஒரு குறியா வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒழுக்கம் டிசிப்ளின் வந்து கரெக்டா வந்து பண்ணுவாங்க. ஆனா இது வந்து சந்திரன் வீடுகிறதுனால, சந்திரனுங்கிறது பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு சலனமான கிரகம் அப்படின்னு சொல்லலாம். சந்திரன் தான் இந்த கள்ளத்தனமான கிரகம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இவங்கள்ட்ட கள்ளத்தனமான ஒரு பழக்க வழக்கங்கள் கண்டிப்பா வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எது வேணாலும் எடுத்துக்கலாம், கள்ளத்தனமான பழக்க வழக்கங்கள், சஸ்பென்ஸ், இதெல்லாமே இவங்ககிட்ட வந்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சந்திரன் கடல் கடந்து கண்டிப்பா வந்து இங்க ஒரு டைமாவது போயிட்டு வந்துருவாங்க லைஃப்ல. வந்து கடகலகனும் கடக ராசிக்காரு வந்து லைஃப்ல ஒரு டைமாவது கடல் கடந்து வந்து ஆகாயத்திலேயோ கப்பல்லையோ போயிட்டு வர்றவங்களா வந்து கண்டிப்பா வந்து இருப்பாங்க. ஒரு டைமாவது கடல் கடந்து வந்து போயிட்டு வந்துருவாங்க. அனதர் கண்ட்ரி வந்து கண்டிப்பா இவங்களோட லைஃப்ல ஒரு டைம் போயிட்டு வர்றவங்களா வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த கடக லக்னம் கடக ராசிக்கு பார்த்தோம்னா 7ஆம் இடமா சனி வந்து வரும். ஸோ திருமணம் விஷயத்துல கொஞ்சம் பிரச்சனைகளா வந்து தடை தாமதம், இல்லைன்னா திருமணம் இந்த உறவுகள்ல வந்து பிரச்சனைகள், இதெல்லாம் வந்து கண்டிப்பா வந்து இவங்களுக்கு வந்து கொடுக்கும். அதே மாதிரி ஐயா சொன்ன மாதிரி 6, 8, 12 பகுதி வந்து இந்த கடக ராசிக்கு தான் வந்து மெயினா வந்து வரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதனாலேயே இவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனைகள் கண்டிப்பா வந்து இருக்கு. ஏதோ ஒரு பிரச்சனை 6, 8, 12 ஒன்னா கடன், இல்லைன்னா நோய், இல்லைன்னா வந்து தூக்கம் சம்பந்தமானது, அந்த மருத்துவமனை சம்பந்தமானது, இது மாதிரி சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் இவங்களுக்கு வந்து இயற்கையிலேயாவே வந்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சந்திரனுக்கு என்ன கோயில்னு பார்த்துட்டோம்னா இவங்க லைஃப்ல ஒரு டைமாவது இந்த புன்னை நல்லூர் மாரியம்மன் தஞ்சாவூர் பக்கத்துல இருக்கவங்க கண்டிப்பா அங்க போயிட்டு வர்றது வந்து இவங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான பலனாக வந்து இருக்கும். நீர் தானம், நீங்க வந்து மெயினா நீர் தானம் வந்து அடிக்கடி வந்து இங்க கொடுக்கறது வந்து சிறப்பு. நீரை வந்து அடுத்த கோயில் திருவிழாவோ இல்லை ஏதோ ஒரு ஃபங்க்ஷனோ ஏழை எளியவர்களுக்கு வந்து ஆசிரமத்துல ஒன்லி வந்து தாயும் லேடிஸ் மட்டும் இருக்கிற ஆசிரமத்துல இங்க வந்து வயதான மூத்த பெண்கள் எல்லாங்களுக்கு நீர் தானம் கொடுக்கறது வந்து எனக்கு வந்து ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி உணவு அப்படின்னு எடுத்துட்டோம்னா வெண்மை நிற சாப்பாடு மெயினா வந்து வெண்மை நிறமா இருக்கணும். அறுசுவை உணவு போடுறது வந்து எங்களுக்கு வந்து அன்னதானமா போட்டாங்க, அது பண்றது வந்து சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அடுத்த பார்த்தோம்னா எங்களுக்கு நோய் அப்படின்னு பார்த்துட்டோம்னா எங்களுக்கு கண்டிப்பா
ஹார்ட் சம்பந்தமான பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மார்பக புற்றுநோய் பெண்களா இருந்தா வந்து பெண் வீடுங்கிறதுனால மார்பக புற்றுநோய் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மன சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து இவங்களுக்கெல்லாம் வந்து வரக்கூடிய வாய்ப்பு. அதே அடுத்ததான் பார்த்தோம்னா சந்திரனுங்கிறது இடமாற்றம் ஆகி போற தொழிலெல்லாம் பண்ணாங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து சிறப்பா வந்து இந்த டிரைவிங், கார் தொழில், டிராவல்ஸ் இதெல்லாமே பண்ணாங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான பலன்களா வந்து ஏன்னா சந்திரன்கிறது இடமாற்றம் ஆகி போகக்கூடிய தொழில்கள், வண்டியில வந்து டிராவலிங்லேயே பண்ணக்கூடிய தொழில்கள் எல்லாம் பண்ணாங்கன்னா எங்களுக்கு வந்து சிறப்பா இருக்கும். மார்க்கெட்டிங், ஒரு இடத்துல இருந்து ஒரு இடம், 2 வீலர்ல சுத்திட்டே இருக்கும், அது மாதிரி தொழில் பண்ணாங்கன்னா எங்களுக்கு வந்து சிறப்பா வந்து ஒரு இடத்துல நிலையா இல்லாம ரவுண்ட் அடிச்சுட்டே இருப்பாங்க. இப்போ ஈரோட்ல இருந்தா கோயம்புத்தூர், சென்னை, பெங்களூர், மதுரை, சேலம் அப்படின்ட்டு டெய்லி ரொட்டீன் போறவங்களா இருந்தாங்கன்னா அந்த தொழில் வந்து எங்களுக்கு வந்து சிறப்பான பலன்கள் வந்து கொடுக்குங்க. அதே மாதிரி மன ரீதியான பிரச்சனைகள் வந்து நோயின்னு பார்த்தோம்னா எங்களுக்கு வந்து ஒரு யூனிட்டே வந்து இருக்கு. அதே மாதிரி சந்திர திசை வந்து ஆண்களா இருந்து சந்திர திசை வந்துன்னா கண்டிப்பா வந்து எங்களோட அம்மாவுக்கு வந்து அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து கொடுத்துருங்க. கேர்ஃபுல்லா வந்து இருக்கும். ஆண்களா இருந்தா வந்து, பெண்களா இருந்தா ஓரளவு நார்மலா இருக்கும். மன ரீதியான பிரச்சனையா இருக்கு. இது வந்து ஒரு உயிர்காரத்துக்கே கொஞ்சம் ப்ராப்ளத்தை வந்து ஏற்படுத்துவீங்க ஆண்களா இருந்தா. இதுல வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா வந்து இருக்கணும். அடுத்ததான் பார்த்துட்டோம்னா சந்திரனுக்கு ஒயிட் கலர் சம்மந்தப்பட்டது வந்து அதிகமா வந்து யூஸ் பண்றது வந்து சிறப்பு. வெண்மையா இருக்கணும். வெள்ளை சட்டை போட்டுது, வெள்ளை வேஷ்டி, கட்சிக்காராடம் அது மாதிரி வந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல சிறப்பான பலன்களை வந்து இருக்கும். அதே மாதிரி சந்திரன் பார்த்தோம்னா திங்கட்கிழமை, வியாழக்கிழமை, அதாவது சந்திரன்கிறது அது வந்து திங்கட்கிழமையை குறிக்கிறது. குரு உச்சமாகறதுனால வியாழக்கிழமை. இந்த 2 நாள் வந்து இங்க எந்த காரியம் பண்ணோன்னு நினைச்சாங்கன்னா அந்த நாள்ல வந்து தோங்கினாங்க அப்படின்னா வந்து அது வந்து உங்களுக்கு சிறப்பான வெற்றியை வந்து கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். திங்கட்கிழமையும் வெள்ளிக்கிழமையும். அதே மாதிரி அலங்காரம் இல்லாத அம்மன் வழிபாடு, எந்த தெய்வம் அலங்காரம் இல்லாம அம்மன் இருக்கும், பெண் தெய்வம் இருக்கும், அந்த வழிபாடுகள் எல்லாம் வந்து பண்ணலாம். அலங்காரம் இல்லாத பெண் தெய்வ வழிபாடுகள் பண்றது சிறப்பு. அலங்காரமும் இல்லாம இருக்கும் அந்த தெய்வ வழிபாடுகள் பண்றது ரொம்ப சிறப்பான பலன்கள் கொடுக்கும். பௌர்ணமி வழிபாடுல வந்து பௌர்ணமி வந்து வீட்டுக்கு வெளியே உட்காந்து சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து சிறப்பு. அந்த நிலா வெளிச்சத்துல நிலாவை பார்த்துட்டு உட்காந்து சாப்பிட்டாங்கன்னா அது வந்து ஒரு நல்ல பலனை வந்து கொடுக்குன்னு வந்து சொல்லலாங்க. அதே மாதிரி மாமியார், மருமகள் இதெல்லாமே மாமியார், அம்மா, திருமணமான பெண்கள் இதெல்லாமே வந்து சந்திரன் வந்து குறிக்குங்க. அதே மாதிரி இந்த சந்திரன் தான் வந்து ஒரு தொழில் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு வந்து சொல்லணும். சந்திரன் வந்து 4, 6, 8, 12 வந்து இருந்துட்டா வந்து அவங்க வந்து சொந்த தொழில் வந்து எக்காரந்தை கொண்டு பண்ணாமல் இருப்பது வந்து சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதே மாதிரி இப்போ சந்திரன்ல சூரியன், கடகத்துல சூரியன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பா அவங்க அரசியல்வாதிகளா வந்து இருப்பாங்க. அரசியல்ல ஈடுபாடுகள் வந்து அதிகமா வந்து இருக்கும். இவங்களுக்கு வந்து ஜென்ரலாவே கடக லக்னம், கடகராசிக்காருக்கு அரசியல் ஈடுபாடுகள் இருக்கு. ஏதோ கட்சியில வந்து இருக்கிறவங்களா தான் வந்து இருப்பாங்க. வந்து நல்ல ஈடுபாடுகள் மிக்கவங்களா இருப்பாங்க. எந்த தொழில் கொடுத்தாலும் எந்த துறையிலையும் ஆர்வமுடன் வந்து செய்வாங்க. இவங்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து வந்து பண்ணுவாங்க. அதே மாதிரி கடக லக்னம், கடகராசி இருந்தாலே வந்து எந்த ஒர்க்குமே வந்து நல்லா பண்ணுவாங்க. அதே மாதிரி இவங்ககிட்ட வந்து பேசுவாங்க. முன்னாடி பேசின ஜாம்பவான்கள்லாம் சொன்னாங்க. அது மாதிரி வந்து பேசுவாங்க. இவங்ககிட்ட தான் வந்து கடக லக்னம், கடகராசிக்காரர்கிட்ட முகம் வந்து அவ்வளவு வசீகரமா வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. கடகலக்கும் கடகராசிக்கார் அந்த வசீகர தன்மை வந்து அடுத்தவங்கள ஈர்ப்பு, அந்த தன்மை வந்து அதிகமா வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். அடுத்ததான் பார்த்துட்டோம்னா எங்களுக்கு கடகத்துல சூரியன் இருந்துச்சு அப்படின்னா வந்து அதான் அரசியல் தொடர்பு, அரசாங்க தொடர்புகள் இதெல்லாமே வந்து ஏற்படுங்க. அதே மாதிரி நெஞ்சு எரிச்சல் சம்பந்தமான பிரச்சனைகள் கொடுக்கும் சூரியன் இருந்தான்.
இப்போ நெஞ்சு எரிக்கிறது, அந்த நெஞ்சு சம்பந்தமான நெஞ்சு பகுதியில வந்து ப்ராப்ளம் எல்லாமே கொடுக்கக்கூடியதா இருந்திருக்கு. உணவு கட்டுப்பாடுகள் வந்து கரெக்டா வந்து எடுத்துக்கணும். அதே சந்திரன் இருந்தா வந்து இடம் மாறுதல், இடம் மாற்றம், உணவு தொழில இதெல்லாம் வந்து அடிக்கடி வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். செவ்வாய் இருந்தா வந்து விவசாயம் சம்மந்தப்பட்டது பண்ணாங்கன்னா எங்களுக்கு வந்து நல்லா இருக்கு. அதே மாதிரி ரியல் எஸ்டேட்டு, இடம் வாங்கிக்கிறது, வீடு கட்டி விற்கிறது, இந்த மாதிரி தொழிலெல்லாம் பண்ணாங்கன்னா எங்களுக்கு வந்து சிறப்பானதா இருக்கு. அடுத்து இங்க மனசை வந்து புண்படுத்துறீங்களா இருப்பாங்க செவ்வாய் இருந்துட்டான். செவ்வாய் நீச்சனால ஒரு காயம் ஏற்படுத்தக்கூடிய நபர்கள்லாம் வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சந்திரன்ல புதன் இருந்தா வந்து இது வந்து கள்ளத்தனமான கள்ளக்காதல், இது மாதிரி சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் கொடுக்குது, காதல் கொடுக்குது. ஆனா வந்து எதுலையுமே வந்து மென்மையா வந்து பேசுவாங்க அப்படின்னு சொல்லலாம். புதன் இருந்தா வந்து டாக்குமெண்ட் சம்பந்தமானது இதெல்லாமே வந்து எங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. குரு இருந்துட்டா வந்து குரு சந்திரன் அப்படிங்கிறது கண்டிப்பா வந்து எங்களுக்கு ஒரு நல்ல பணம் ஈட்டுல வந்து ரொம்ப ஈடுபாடோட இருப்பாங்க. பிள்ளைக்காக வந்து சொத்து சேர்த்து வைக்கிறீங்களா வந்து இவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். சந்திரன் சுக்கிரன் இருந்தாலும் இது காதல் திருமணம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளா இருக்கு. காதல் தன்மையோட வந்து இருப்பாங்க. பழகிறது வந்து காதலோட வந்து பழகுவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆடம்பரமான லக்ஸரியான வாழ்க்கையை வந்து வாழணும் அப்படின்னு விரும்புவாங்க. நீர் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் வந்து இந்த சுகர், கிட்னியில ப்ராப்ளம் இதெல்லாம் வந்து எங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு நிறையா வந்து சொல்லலாம். சந்திரன் வீட்டில் சனி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா இவங்க வந்து சொந்த தொழில் தான் பண்ணுவாங்க. அடிமை தொழிலுக்கு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ராகு இருந்தா வந்து ஐயா சொன்ன மாதிரி நல்ல பிரம்மாண்ட வீடு. சந்திரன் ராகு அப்படின்னு பார்த்தோம்னாலே இது வந்து ஒரு மன ரீதியான பிரச்சனைகளை வந்து கொடுக்கக்கூடிய காலமா வந்து இருக்கும். தாய் வந்து ஒரு கள்ளத்தனமான உறவுகள் இதெல்லாமே சொல்லலாம். மன ரீதியான பிரச்சனைகள். சந்திரன் கேது இருந்தா வந்து எங்க வீட்டுல வந்து ஒரு வாழாகட்டி வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். விதவை சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் வந்து சந்திரன் கேது தொடர்பு ஏற்பட்டுச்சுன்னா வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. சந்திரன் கேது இருந்தா வந்து அம்மாவுக்கு ஒரு நாணம் வந்து கிடைக்கும். அதாவது சுகஸ்தானம் 4ஆம் இடங்கிறது சுகஸ்தானமா வரனால ஒரு நல்ல வாழ்க்கையில ஒரு நாணம் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆன்மீக ஈடுபாடுகள் கொண்டவர்கள்லாம் வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நபரே வந்து சுகஸ்தானத்துல ஆன்மீகத்தில் ஈடுபடுவதாக கூட இருப்பாரு. தன் சொந்த மதத்தை மதிக்க தெரிந்தவரா வந்து இருப்பாருன்னு சொல்லலாம். கேது இருக்கான். ஸோ இது மாதிரி பலன்லாம் வந்து நம்ம வந்து இந்த கடக வீட்டின் பலன்கள்லாம் நம்ம வந்து சொல்லலாம். இதுதான் என்னுடைய கருத்தா வந்து நான் பதிவு பண்ண விரும்புறேன். நன்றிங்க சார். அனைவருக்கும் நன்றி. ஸோ இதுக்காரும் அமெரிக்காவுக்கு அனைவரும் அனைத்து வளமும் செல்வம் பெற்று இன்புற்று வாழ்க என்று வாழ்த்தி விடைபெறுகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் அடுத்த தலைப்பில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி சார். நன்றிங்க சார். நன்றிங்க சார்.